வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. போன எபிசோட்ல நீங்க எப்போ உங்க வீட்டுக்கு கிளம்புறீங்கன்னு பாக்யா கேட்க அதிர்ந்து போய் நின்னாரு கோபி. உங்களுக்கும் ராதிகாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நீங்க 2 பேரும் பேசி உங்களால சரி பண்ண முடியலன்னா வேற எங்கேயாவது போங்க. இங்க வராதீங்க. முடிஞ்சு போன கதைக்கு மறுபடியும் முன்னுரை எழுதலான்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு பாக்யா தெளிவா சொல்லிட. பாக்யா என்ன சொல்ற நீ? அப்படின்னு கோபி தடுமாறுறாரு. உங்க பசங்க, உங்க அம்மா எல்லாரும் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. அதனால டிஸ்சார்ஜ் ஆனது இங்க வர சொன்னாங்க. பொறுப்பான மெச்சூர்டான ஆளா இருந்தா நீங்க அதை மறுத்திருக்கணும். இங்க வந்திருக்க கூடாதுன்னு பாக்யா சொல்ல ஏதோ குறுக்க சொல்ல வர்றாரு கோபி. எல்லார் மேலயும் பாசம் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக நீங்க இத பண்ணி இருக்கலாம். அதனால இங்க வந்திருக்கலாம். ஆனா இந்த டிராமாவெல்லாம் பாக்குறதுக்கு நான் ஆள் கிடையாது. நீங்க என்கிட்ட ஒரு உதவி கேட்டீங்க, நான் பண்ணுனேன். அதுக்காக நீங்க நன்றியும் சொல்லிட்டீங்க. அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் நீங்க என்கிட்ட பேச வர்றது, இந்த வீட்ட உங்கள சுத்தியே செயல்பட வைக்கிறதெல்லாம் அசிங்கமா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்ல பாக்யாங்கிறாரு கோபி. அத்தைக்காக, இனியாக்காக, செழியனுக்காக நான் இன்னும் ஒரே ஒரு வாரம் பொறுத்துக்கிறேன். அதுக்குள்ள நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடணும். அப்படி போகலன்னா நானே உங்களை அனுப்புற மாதிரி ஆயிடும். எத்தனையோ நாளைக்கு அப்புறம் கொஞ்ச நாளா தான் நான் நிம்மதியா இருக்கேன். தயவு செஞ்சு அந்த நிம்மதியை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா எழுந்து போயிட்டா. கோபி பாக்யான்னு தடுமாறிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. ராதிகா அவங்க பெட்ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க. யோசனை அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. கோபி சந்தோஷமா இருக்கதை உன்னால ஏத்துக்க முடியலையா? கோபிக்கு அங்க வர்றதுலயோ நீ இங்க வர்றதுலயோ அவனுக்கு விருப்பமே இல்ல. நீ பேசாம அவனை விவாகரத்து பண்ணிட. அதுதான் உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதெல்லாம் நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. பெட்ல மையவும் கமலாவும் படுத்திருக்க. மக உட்கார்ந்து இருக்கத பார்த்து எழுந்து உட்கார்றாங்க கமலா. என்ன ராதிகா, நீ தூங்கலையான்னு கமலா கேட்க, தூக்கம் வரலம்மா அப்படிங்கிறாங்க ராதிகா. மாப்பிள்ள பத்தி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறியா? ஒரு நேரம் என்னடானா வீட்டை காலி பண்ணிட்டு போறேங்கிற, கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை போய் பார்த்துட்டு வரேங்கிற. எதுக்கு ராதிகா அந்த மூளைக்கும் இந்த மூளைக்கும் அலப்பாயிர? கொஞ்சம் அமைதியா தான் இருங்கிறாங்க கமலா. கடைசியா ஒரு தடவை கோபியை பார்த்து பேசலாம், அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் போனேன். ஆனா இன்னமுமே அவரு பசங்க அவர் அம்மான்னு தான் யோசிக்கிறாரு. கேட்கணுங்கிறதுக்காக மயுவை பத்தி 2 வார்த்தை கேக்குறாரு. அவங்க அம்மா எல்லாத்துக்கும் மேல கோபியை டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்றாங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, கமலாவுக்கு செம்ம அதிர்ச்சியா இருக்கு. இப்படி திடீர்னு எதுவுமே இல்லாம போறதுக்கு தானாமா அவரை நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன். எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுமா. அவரு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காருமா. அவரு வீட்டு ஆளுங்களும் அவர் கூட சந்தோஷமா தான் இருக்காங்க. கண்ணு கெட்டுற தூரத்துல அவர் இருக்காரு. ஆனா பார்க்க முடியாது, பேச முடியாது. நான் பார்க்க போனாலும் அவமானம் தான் பரிசா கிடைக்குது. எனக்கு ரொம்ப சித்திரவதையா இருக்குமா. முடியல, நாம வீட மாத்திட்டு போயிடலாம் அப்படின்னு ராதிகா சொல்ல, சும்மா இரு ராதிகா. எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுக்க கூடாது. உன் மாமியார் எல்லாம் ஒரு ஆளுன்னுட்டு அந்த அம்மா சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கிற. அந்த அம்மா சொன்னா நீ டைவர்ஸ் பண்ணிடணுமா? மாப்பிள்ளைய பக்கத்து வீட்டுக்காரங்க தப்பா பேசுனாங்கன்னா வீட்டை காலி பண்ணிடுவியா? நீ கேட்டதையே தான் நானும் கேக்குறேன். இப்படி பாதிலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுதான் நீ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணினியா அப்படின்னு கமலா கேக்குறாங்க. நான் போகணும்னு நினைக்கலையேம்மா, அவர் தானேம்மா நினைக்கிறாரு அப்படின்னு ராதிகா சொல்ல, இதுக்குதான் நான் மையுவை வச்சு பேச வைக்கலாம்னு நினைச்சேன். நீதான் ஒத்துக்கவே இல்லங்கிறாங்க கமலா. பெரியவங்க பிரச்சனைக்கு இடையில குழந்தைய கொண்டு வரக்கூடாதுமா அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. சந்துருவை வர சொல்லவா? நாங்க 2 பேரும் வேணா போய் பேசட்டுமா அப்படின்னு கமலா கேட்க, வேண்டாம். அப்படி பண்ணா பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அப்போ ஒரே வழிதான் இருக்கு, நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். இப்படி என் புருஷனை அவங்க வீட்டுக்காரங்க புடிச்சு வச்சிருக்காங்க. என்ன பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. அவரை என்கிட்ட ஒப்படைங்க, என்னையும் அவரையும் சேர்த்து வைங்கன்னு மகளிர் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அடுத்த நிமிஷம் மாப்பிள்ள உன் கூட இருப்பாரு அப்படின்னு கமலா சொல்றாங்க. வந்து என்ன பண்ணுவாரு? என் வீட்ல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன், உன்னால என் சந்தோஷமே போயிடுச்சுன்னு சொல்லுவாரு. உன்னாலதான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாரு அப்படின்னு ராதிகா சொல்ல, அப்ப என்னதான் பண்ணலாங்கிற? மாப்பிள்ள உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு கமலா கேட்க, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வேணும். அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் தானா நடக்கணும். பிடிச்சு இழுத்தெல்லாம் என் கூட வந்து வாழுங்கன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. மயிலே மயிலே இறகு போடுனா இறகு போடாதீங்கிறாங்க கமலா. கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிற எதுவுமே நிலைக்காதுமா அப்படின்னு ராதிகா சொல்ல, என்னதான் பண்ண போற அப்படின்னு சலிப்பா கேக்குறாங்க கமலா. கடைசியா ஒரு வாரம் அவருக்கு நான் டைம் கொடுக்க போறேன். ராதிகா சொல்ல, புரியலையேன்றாங்க கமலா. அவரா வர்றாரான்னு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாப்போம். வந்தா ஓகே, இல்லன்னா நாம இங்க இருந்து போயிடலாமா? எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். எனக்கு நல்ல வேலை இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறேன். என் பொண்ண பிரின்சஸ் மாதிரி என்னால வளர்க்க முடியும் அப்படின்னு ராதிகா சொல்ல, மாப்பிள்ளை இல்லாம உன்னால இருக்க முடியுமா ராதிகா அப்படின்னு கமலா கேட்க, கஷ்டம்தான். ஆனா வேற வழி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு வாரத்துல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படிங்கிற ராதிகா எழுந்திருக்க, எங்கடி போற?
அப்படின்னு கமலா கேக்குறாங்க. எனக்கு தூக்கம் வரல. நான் ஹால்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கேன் அப்படிங்கிற ராதிகா அங்கிருந்து கிளம்பிட என்ன நடக்க போகுதோன்னு யோசனையில கமலா உட்கார்ந்திருக்காங்க. மறுநாள் பொழுது விடியுது. பாக்யா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எதையோ எடுத்துட்டு இருக்கா. அக்கா குட் மார்னிங்னு ஆடிக்கிட்டே வர்றாங்க செல்வி. என்னடி இவ்வளவு லேட்டா வர்ற அப்படின்னு பாக்யா கேட்க, அக்கா போகும்போது மட்டும் லேட்டா போனா ஏன்டி இவ்வளவு லேட்டா போறேன்னு ஒரு வார்த்தை கேக்குறியா? வரும்போது மட்டும் ஏன் லேட்டுன்னு கேக்குற அப்படின்னு செல்வி சொல்ல, ஏய் சாதாரணமா தான்டி கேட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, நீயும் வர வர மத்தவங்க மாதிரியே ஆகிக்கிட்டு வர்றக்கா. ஹோட்டல் தொடங்கணும்னு நீயும் ஒரு முதலாளி மாதிரி நடந்துக்கிட ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு செல்வி சொல்ல, தெரியாம கேட்டுட்டேமா, மன்னிச்சிரு, போ போய் வேலையை பாரு போ. அதையாவது சொல்லலாமா இல்ல சொல்லக்கூடாதா அப்படின்னு பாக்யா கேட்க, அதெல்லாம் சொல்லலாம், நீ சொல்லாம வேற யார் சொல்லுவா அப்படிங்கிற செல்வி, அது ஒண்ணும் இல்லக்கா, நேத்து செகண்ட் ஷோ படத்துக்கு போயிருந்தனா எந்திரிக்க நேரம் ஆயிடுச்சு, அதான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து போயிட. அடியே அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்யா. பாக்யா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து வெஜிடபிள சாப் பண்ணிட்டு இருக்க. அக்கா வெங்காயம் போதுமில்ல அப்படின்னு செல்வி கேட்க, போதுங்கிறாங்க பாக்யா. அக்கா நான் பின்னாடி போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செல்வி அங்க இருந்து போயிடுறாங்க. அங்க வர்ற கோபி அந்த பக்கமும் இந்த பக்கமும் யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு கிச்சனுக்குள்ள வர்றாரு. ஹாய் பாக்யா, குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல, பாக்யா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. கிச்சன்ல போறவரு அடுப்புல இருக்க பாலை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது காய்ச்சின பாலாங்கிறாரு. அடுத்த செகண்ட், ஆமா ஆமா ஆவி போகுது, காய்ச்சின பால் தான், பயங்கர சூடா இருக்கு அப்படிங்கிறவரு 2 கப் எடுத்து வச்சு அதுல டிகாஷனை ஊத்திட்டு, பாக்யா சுகர் எங்க இருக்குன்னு கேக்குறவரு எந்த பதிலும் வராம, சரி சரி நானே பாத்துக்கிறேன் டோன்ட் வரின்ட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு கபோர்ட்ல. இதோ இங்க இருக்கு, சுகர் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறவரு காஃபில சுகரை போட்டு ஸ்பூனை விட்டு கலக்குறாரு. அப்படியே அப்பப்போ பாக்யாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிறாரு. ஆனா அவங்க எதையும் கண்டுக்காம வெஜிடபிள் சாப் பண்ணிட்டு இருக்காங்க. 2 கப்பையும் எடுத்துட்டு வரவர் பாக்யா முன்னாடி ஒரு கப்பை வைக்க, பாக்யாவுக்கு ஒரே அதிர்ச்சி. பக்கத்துல ஒரு சேர்ல உட்கார்ற கோபி, பாக்யா விடியங்காத்தால 3 மணி 2 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிற, நைட்டு ரொம்ப லேட்டா தான் தூங்குற, டே ஃபுல்லா ஓடி ஓடி உழைக்கிற, ஒரு நாளைக்கு ஒரு 30-40 தடவை எல்லாருக்கும் காஃபி போட்டு தர்ற, ஆனா உனக்குன்னு ஒருத்தர் காஃபி போடுற மாதிரி இல்லல்ல. பாக்யா, ஆக்சுவலா காஃபில நீ எவ்வளவு சக்கரை ஆட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எதுக்கும் ஒரு ½ ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கோபி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் ஜெனி வந்து நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் செல்வி வந்து நின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஐ ஹோப் இட்ஸ் ஓகே, ப்ளீஸ் சாப்பிடு பாக்யா அப்படிங்கிற கோபி காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடி பாக்யா, குடிச்சிட்டு நான் எப்படி காஃபி போட்டிருக்கேன்னு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு கோபி சொல்ல, பயங்கர கடுப்பா உருளைக்கிழங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்யா. செல்வி ஜெனி என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. பாக்யா வேகமா வெஜிடபிள் வெட்டுறத பார்த்த கோபி பயந்து போய், நான் போய் வெளியே பேப்பர் படிச்சுட்டு காஃபி குடிக்கிறேன், நீ நிதானமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்காங்க. ஜெனி நிக்கிறத பார்த்து அப்படியே கொஞ்சம் ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. ஜெனிமா குட் மார்னிங், நல்லா இருக்கியா அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்க. குட் மார்னிங் சார் அப்படிங்கிற செல்வியை பார்க்க அவங்க ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. குட் மார்னிங் செல்வி அப்படின்னு கோபி தடுமாறிக்கிட்டு காஃபியோட வெளியே ஓடி வந்துடுறாரு. அவரு போன அடுத்த செகண்ட் ஜெனியும் செல்வியும் பாக்யா பக்கத்துல வர்றாங்க. ஆன்ட்டி என்ன நடக்குது இங்கன்னு ஜெனி கேட்க, அக்கா தொண்டை வறண்டு போய் விக்கிக்கிட்டு சாக கிடந்தா கூட ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கொடுக்காத சாரு இன்னைக்கு உனக்கு காஃபி போட்டு குடுக்கறாரு. அதுலயும் என்னென்ன டைலாக் தெரியுமா? ஊருக்கே காஃபி போட்டு குடுக்கற உனக்கு என்ன விட்டா வேற யாரு பாக்யா காஃபி போட்டு குடுப்பா அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு. நடக்கட்டும் நடக்கட்டும், குடிச்சு பாருக்கா, பாத்துட்டு சொல்லு, சாரு சர்க்கரையை மட்டும் கலந்திருக்கிறாரா இல்ல அன்பு பாசம் காதல் எல்லாத்தையும் கலந்திருக்காரான்னு குடிச்சு பாத்துட்டு சொல்லு. மறுபிறவி எடுத்துட்டு வந்ததுல இருந்து சாருக்கு உன் மேல காதல் வந்துருச்சு, சாருக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ஜாய் என்ஜாய் அப்படின்னு செல்வி சொல்ல, பாக்யா காஃபி கப்பை எடுக்கிறாங்க கையில. அவங்க கொஞ்சம் வாய்க்கிட்ட கொண்டு போக செல்வி ஜெனி 2 பேருமே திகைச்சு போய் பாக்குறாங்க. சட்டுன்னு எழுந்திருக்கிற பாக்யா அதை கொண்டு போய் வாஷ் பேஷன்ல ஊத்திட்டு கப்பா இங்கேயே வச்சுட்டு காலையில எழுந்ததுமே மூட ஸ்பாயில் பண்றதுக்குன்னு வந்துடுறாங்க அப்படின்னு கோபமா சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மயு கோபியை பாக்குறதுக்காக பாக்யா வீட்டுக்கு வர்றாங்க. கொஞ்சம் சிரமப்பட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி அவங்க வீட்டு வாசப்படி வரலும் வந்துடுறாங்க. உள்ள எடுத்து கால் எடுத்து வைக்கலாமான்னு யோசிக்கிறவங்க மறுபடி வேண்டான்னு திரும்புறாங்க. மறுபடி காலை உள்ளர எடுத்து வைக்கிறாங்க, திருப்பியும் வெளியே எடுத்துக்கிறாங்க. அப்ப கோபி உள்ளர ஈஸ்வரி மத்தவங்களோட சிரிச்சு பேசிட்டு இருக்க சத்தம் கேட்டு திரும்பி 2 எட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப வெளியே வர்ற பாக்யா, மயு கேட் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஏன் திரும்பி போற, உன் டேடிய பாக்க வந்தியான்னு கேக்குறாங்க. ஆமா ஆண்டின்னு மயு சொல்ல, அவர் உள்ளரதான் இருக்காரு, உள்ள போலாங்கிறாங்க பாக்யா. இல்ல வேண்டாம், பாட்டி என்ன திட்டுவாங்க அப்படின்னு மயு சொல்ல, அவங்க திட்டாம நான் பாத்துக்கிறேன், நீ வா உள்ள வா அப்படின்னு பாக்யா கூப்பிடுறாங்க. இல்ல ஆண்டி நான் வரல, மம்மி வந்தப்பவே பாட்டி திட்டுனாங்களாம், நான் வந்தா கண்டிப்பா என்னையும் திட்டுவாங்க அப்படின்னு மயு சொல்ல, நான் இருக்கேன் மயு, நீ உள்ள வாங்குறாங்க பாக்யா. வேண்டாம் ஆண்டி, டாடிய பாக்கணும்னு தோணுது, ஏதோ ஒரு தைரியத்துல மம்மி கிட்ட கூட சொல்லாம வந்துட்டேன், இங்க வந்ததும் பயமாயிடுச்சு, நான் போறேங்கிறாங்க மயு. இன்னைக்கு ஸ்கூல் இல்லையான்னு கேக்குறாங்க பாக்யா. டாடி நல்லா இருக்காரா அப்படின்னு மயு கேக்க, நல்லா இருக்காரு, நீ வா உள்ள வந்து பாரு
நீ தான் வரமாட்டேன்னு சொல்ற, பயப்படுற, உள்ள வந்து பாரு மயு அப்படிங்கிறாங்க பாக்யா. மம்மி பாவம் ஆன்ட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. டாடி இனிமே இங்கேயே தான் இருப்பாரா? அங்க வரமாட்டாரான்னு மயு கேக்குறாங்க. நான் இனிமே டாடிய பார்க்கவே முடியாதா? அப்படின்னு மயு கேக்க, அப்படிலாம் இல்ல மயு, அவரு கண்டிப்பா வருவாருங்கிறாங்க பாக்யா. டாடி இனிமே வரமாட்டாருன்னு மம்மி சொன்னாங்க. நேத்து நைட்டு நான் தூங்கிட்டு தான் நினைச்சு மம்மியும் பாட்டியும் பேசிட்டு இருந்தாங்க. இங்க இருந்து வீடு காலி பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் டாடிய நான் பார்க்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி மயு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ அழாத மயுன்னு அவங்க தோல்ல கைய வைக்கிறாங்க பாக்யா. அப்போ ரோட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்து மயூன்னு கூப்பிடுற ராதிகா பக்கத்துல வந்து எப்போல இருந்து தனியா வர ஆரம்பிச்ச அப்படின்னு பொண்ணுகிட்ட கோவமா கேக்குறாங்க. மயூ வந்துன்னு பாக்யா ஏதோ சொல்ல வர, உங்ககிட்ட நான் பேசலங்க, இவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு ராதிகா கேட்க, மம்மி அப்படிங்கிறாங்க மயூ. வீட்ல நடக்கிறதெல்லாம் சொல்ல வந்தியா? எங்க சின்ன பொண்ணுகிட்ட பேசி எங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு ராதிகா கேட்க, பாக்யா ஏதோ மறுத்து சொல்ல வர்றாங்க. ஆன்ட்டி எதுவுமே கேட்கல, நான் தான் ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு மயூ சொல்ல, இதோ பாரு இனிமே என்கிட்ட சொல்லாம நீ வெளியே வந்தீன்னா அவ்வளவுதான், ஏற்கனவே தலை போற பிரச்சனையில இருக்கேன், இப்ப இதுல நீ வேற புதுசா எதையும் உருவாக்கி வைக்காத சரியா அப்படின்னு மயூவோட கைய பிடிச்சு இழுக்கிறாங்க ராதிகா. ஒரு நிமிஷம் அப்படின்னு பாக்யா சொல்ல, என்ன மறுபடியும் ஆறுதல் சொல்ல போறீங்களா? பயப்படாத இருங்க, கோபி வீட்டுக்கு வந்துருவாருன்னு ஆறுதல் சொல்ல போறீங்களா அப்படின்னு ராதிகா கேட்க, ஐயோ நிஜமாவே அவர் வந்துருவாருங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. ஏன் பாக்யா இப்படி இருக்கீங்க? முகத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றீங்க, ஆனா நடந்துக்கிறதெல்லாம் வேற மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னு ராதிகா சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. கோபிக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, கோபி என்னடானா நீங்க அவருக்கு சமைச்சு கொடுத்ததால சொல்றாரு, அவரு சொல்றதையெல்லாம் விடுங்க, நானே பார்த்தேன், பார்க்ல நீங்க 2 பேரும் ஒன்னா வாக்கிங் போனதை நானே பார்த்தேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, யோசிக்கிற பாக்யா, இல்ல அது வந்து நான் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாங்க. ப்ளீஸ் எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டாம், உங்க மாமியார் ஏன் முகத்துக்கு நேரா டைவர்ஸ் பண்ணேன்னு சொல்றாங்க, நீங்க எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே கோபியோட உறவை புதுப்பிக்க பாக்குறீங்க, அவரு என்னடானா எது நடந்தாலும் அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, நான் தான் ஒரு பைத்தியக்காரி, நான் தான் ஒரு முட்டாள் அப்படின்னு ராதிகா சொல்ல, ராதிகா அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்யா. போதுங்க, நீங்க நடிச்சதெல்லாம் போதும், நான் நம்பினதெல்லாம் போதும், இதோ பாரு மயூ, இந்த வீட்ல உனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்ல, நீ இனிமே இங்க வரக்கூடாது புரியுதா, வா அப்படின்னு சொல்லி மயூவோட கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ராதிகா. டென்ஷன் ஆகுற பாக்யா உள்ளர வர்றாங்க. அங்க கோபி, ஈஸ்வரி, இனியா, செழியன் 4 பேரும் கூட்டு சேர்ந்து அரட்டை அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே எடுத்து ஒரு அடி விட்டா அப்படின்னு ஈஸ்வரி ஒண்ணு சொல்ல, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சிரிக்க, டாடி நீங்க சும்மா இருங்க, பாட்டி நீங்க சொல்லுங்கன்னு இனியா சொல்றாங்க. 4 பேரும் செம்மையா அரட்டை அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய் நீ சின்ன வயசுல பண்ண விளையாட்டுத்தனத்தை தானே சொல்றேன், இதுல தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடாங்கிறாங்க ஈஸ்வரி. செம்ம ஃபன் டாடி நீங்க அப்படின்னு இனியா சொல்ல, அப்பா இவ்வளவு நாட்டியா இருந்திருக்கீங்க எங்களுக்கு தெரியவே இல்லைன்னு செலியன்னு சிரிக்கிறாரு. பாக்யா கிச்சன்ல போய் செம்ம டென்ஷனா நிக்க, பக்கத்துல நிக்கிற ஜெனி, ஆன்ட்டி அங்கிளோட சின்ன வயசு கதை போயிட்டு இருக்கு ஆன்ட்டிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லட்டா உங்க அப்பாவை பத்தி அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்ங்கிறாரு கோபி. பாட்டி நீங்க சொல்லுங்கன்னு செலியன் சொல்ல, இனியா சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்பதான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு ஜெனி பாக்யாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மானம் பறக்குது, விட்டுருங்கன்னு கெஞ்சுறாரு கோபி. நான் ரெஸ்டாரண்ட் வரையிலும் போயிட்டு வந்துடுறேன் ஜெனி அப்படின்னு பாக்யா கொஞ்சம் டென்ஷனா சொல்ல, சரிங்க ஆண்டிங்கிறாங்க ஜெனி. அப்பா அடிச்சதுல கண்ணை வீங்கிடுச்சுல அதை சொல்றாங்க அப்படின்னு கோபி சொல்ல, இவங்க எல்லாரையும் ஒரு முறை முறைச்சுக்கிட்டே போறாங்க பாக்யா. சரியா அவங்க வாசப்படிக்கிட்ட போக, பாக்யா ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமா தன்னை கோவமாவே சொல்றாங்க பாக்யா. ஓ சரி சரி அப்படிங்கிற பாக்யா இறங்கி செருப்பு போட்டுட்டு பாக்க, சரி சரி இன்னொரு விஷயத்த சொல்லட்டா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இன்னொன்னா ப்ளீஸ்மா கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு தோப்புக்கரணம் போட்டு ரெடி ஆகுறாரு கோபி. மறுபடியும் எல்லாரும் ஒரு சிரிப்பலை அங்க பரவ உள்ளர வந்துடுறாங்க பாக்யா கோவமா. ஒரு வாரத்துல வீட்டை விட்டு போகணும்னு நீங்க சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு பாக்யா வேகமா கேட்க, இதை எப்ப சொன்னேன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. நான் கொடுத்த டைம் அதிகம்னு தான் எனக்கு தோணுது, 1ஓ 2ஓ நாள்ல நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. எழுந்திருக்கிற ஈஸ்வரி, என்ன இப்பதான் நாங்க எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம், அது உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. நிலைமை புரியாம நீங்க பேசாதீங்க அத்த அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. நீதான் கோபியோட நிலைமை புரியாம பேசுற, கொஞ்சமாவது இறக்கத்தோட நடந்துக்க. ஆமா இவன் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இவர் விஷயத்துல தேவையான அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. அம்மா அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டுமேமா அப்படின்னு செழியன் சொல்றாரு. உங்க அப்பாவுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அங்க போய் அவர் இருந்துக்கட்டுமே அப்படின்னு பாக்யா கத்துறாங்க. அம்மா
அங்க போனா டாடிக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடுமா? புரிஞ்சுக்கோயேன். இங்க இருக்கும்போது தான் அவரு சந்தோஷமா இருக்காரு. அப்படின்னு இனியா சொல்ல, எங்க போனா சந்தோஷமா இருக்கோ, அங்கெல்லாம் இருந்துற முடியாது. நாம இருக்கிற இடத்த சந்தோஷமா மாத்திக்கணும். அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. முதல்ல உன் வியாக்கியானத்தெல்லாம் நிறுத்து. ஆமா, எப்ப இருந்து அடுத்தவங்க மேல அக்கறை இல்லாம போச்சு? கோபி மேல உனக்கு கோவம் இருக்கு, எனக்கு அது புரியுது. அதுக்காக உடம்பு சரியில்லாதவனன்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போதே, அத்தை, உடம்பு சரியில்லாதவர நான் நடு ரோட்ல போய் நிக்க சொல்லல. அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கு. உங்க எல்லார விட நல்லா பாத்துக்கிற மனைவி இருக்காங்க. அப்படின்னு பாக்யா சொல்ல, யாரு? அவளா? ராதிகாவா? ஆமாமா. இவன பாத்துக்கிட்டு தான் அடுத்த வேலை பாப்பா. இவன் இங்க இருந்து போன அடுத்த நிமிஷமே நமக்கு போன் வரும். இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு. அந்த ராட்சசி இருக்கிற இடத்துக்கு என் பையனை நான் அனுப்ப மாட்டேன். ஏன் புள்ள இங்கதான் இருப்பான். அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. நீங்க தான் என்னென்னமோ பேசி என் வாயை அடைச்சு வச்சீங்க. தொடர்ந்து அதையே பண்ணிட்டு இருக்க முடியாது. இவர் இந்த வீட்டோட ஆளே இல்ல. இவர் இங்க இருக்க கூடாது அத்த. அப்படின்னு பேசிட்டு இருந்த பாக்யா, தயவு செய்து உங்க வீட்டுக்கு போயிடுங்கன்னு கோபியை பார்த்து சொல்றாங்க. அம்மா அப்படின்னு இனியா கூப்பிட, பாசங்கிற பேர்ல நீங்க எல்லாரும் என்னை தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நியாயமே இல்லாம நடந்துக்கிறீங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா அப்படிலாம் இல்லம்மாங்கிறாரு செழியன். அப்படிதான் பண்றீங்கன்னு பாக்யா கத்த, பாக்யா அப்படின்னு வான் பண்றாங்க ஈஸ்வரி. இங்க பாருங்க, கடைசியா சொல்றேன், இவர் இங்க இருக்க கூடாது அப்படின்னு பாக்யா கத்த, இவன் இங்கதான் இருப்பான்னு ஈஸ்வரி பதிலுக்கு கத்துறாங்க. அதுவரையில 4-5 தடவை அம்மா அம்மான்னு கூப்பிட்ட கோபி அம்மான்னு எழுந்திருக்கிறாரு. இரு கோபி, நீ இரு அப்படின்னு மறுபடியும் பையனை உட்கார வச்சுட்டு, இவன் இங்கதான் இருப்பான், நீ என்ன பண்ணுவேன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. நான் எங்கேயாவது போயிடுவேன்னு பாக்யா வேகமா சொல்ல, எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எல்லாருமே திகைப்போட பாக்யாவை பார்த்துட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.